தோனி அவர்கள் ஆனால் தப்பில்லைண்ணே, பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதிராக தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல, நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் அண்ணன், எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தி? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாமல் வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க, முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும். வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் உடைய நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனால தான் நம்ம செக்யூரிட்டியே கொடுத்தோங்க. இந்த பேரா நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க, எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசூக்கா நாகரிகமாக நடந்துக்குவாங்க. அவங்களாம் விவிஐபி பெட்டாலியன்லேருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு, ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனால தான் உங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாது. அதனால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலாக வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க. எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் 3 கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 3 கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, எதற்காக திமுக வெளியே போகணும், வெரி கிளியர். ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்க, ஆன்டி பீப்புளா இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள். அதனால் நிச்சயமாக 2026 பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க.